நேயர்களே, தங்கம் விலை குறித்து தொடர்ந்து சில செய்திகள் வந்தாலும் தங்கத்தை குறித்து அதனுடைய முக்கியத்துவம் குறித்து இந்திய சமூகம் பெரிதும் அறியாதது ஒன்றுமில்லை. இது உலக பொருளாதாரத்தின் அச்சாணி. இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கிடையே தங்கத்தின் விலை ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதின் மூல காரணம், முக்கியமான காரணம், அது ஒரு கலாச்சார பின்னணி தன்மை கொண்ட ஒரு உலோகமாக மாறியிருப்பதுதான் இதற்கு காரணம் என்பதை நாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. தங்கத்தின் இரண்டாவது பெரிய சில்லறை சந்தையாக உலகத்தில் இந்தியா தற்போது மாறியிருக்கிறது மட்டுமல்ல, சில்லறை சந்தை என்பது இந்திய குடும்பங்களில் 1 கிராமிலிருந்து 1000 கிராம் வரை அவர்கள் வாங்கலாம். தனது தேவைக்கேற்றவாறு ஒரு 20 கிராம், 50 கிராம், இது பவுன் அளவிலே 2 பவுன், 5 பவுன் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த மஞ்சள் உலோகமான தங்கத்தின் வரலாறு, இது காணாத, இதுவரை உலகம் காணாத, வரலாறு காணாத இந்த விலை உயர்வும் அதன் மீதான பொதுமக்களுடைய தாக்கத்தையும் கூட குறைக்கவில்லை. கடந்த 2 தினங்களாக தங்கம் குறைந்தது. 5800 ரூபாய், அதாவது அந்த அளவிற்கு குறைந்தாலும் 96,000 ரூபாயிலிருந்து அது 92,000 வந்தால் அதனால் என்ன பிரயோசனம்? 8,000 9,000 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த தங்கம் 25, 30, 36, 45 இப்படி நிலை கொண்டது. திடீரென அதனுடைய வளர்ச்சி மக்கள் எதிர்பாராத நேரத்தில் 75,000, 80,000, 90,000 என்று சென்று தற்போது 96,000 தாண்டி ஒரு 5,000 ரூபாய், 5,200, 800 குறைவது உண்மையிலேயே அவர்களுக்கு மகிழ்ச்சியை தராது. இந்த மஞ்சள் உலோகமான தங்கத்தின் வரலாறு காணாத இந்த விலை உயர்வும் அதன் மீதான பொதுமக்களின் தாக்கத்தை குறைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அவர்களின் கவலையுமாக இருக்கிறது. அதற்கு காரணம், அது கலாச்சாரத்தின், இந்திய சமூகத்தின் ஒரு மாபெரும் அடையாளம், இந்த மஞ்சள் உலோகம். உலக அளவில் ஒரு நாட்டின் பொருளாதார சக்கர சுழற்சியை இயங்கச் செய்வதிலும், நாட்டின் நிதி கட்டமைப்பின் வலிமையை நிர்ணயிப்பதிலும் அந்நாட்டில் உள்ள தங்கத்தின் கையிருப்புதான் முக்கிய பங்காற்றுகிறது. இது தனி மனிதர்களை தாண்டியும் உலகத்தின் பொருளாதாரத்தின் இரத்தின சுழற்சியாக, ஒரு அங்கமாக அது இருப்பது என்பதையும் நாம் மறுக்கக்கூடியதில்லை. எனவேதான் ஒரு நாடு, அதாவது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் பொருளாதார சூழலில், சிக்கலில் அது சிக்கி அந்த சூழலில் தவிக்கின்ற போது கடன் சுமை அதிகரிக்கும். அப்படி கடன் சுமை அதிகரிக்கும் போது அவர்களிடத்தில் இருக்கும் ரிசர்வ் கோல்டு என்று சொல்லக்கூடிய, அவர்கள் இதுவரை பதுக்கி வைத்திருந்த தங்கத்தை விற்று அந்த நெருக்கடியை சமாளித்து வருகிறார்கள். உலக பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு, த வேர்ல்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்கனாமி, அடிக்கல்லாக, பாதுகாப்பு கவசமாகவும் தங்கம் விளங்குகிறது. அப்படி என்றால் இந்த தங்கத்தின் மதிப்பீடு தேசங்களை தாண்டியும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை ஒவ்வொரு தனி குடும்பமும் மனிதனும் உணர்ந்திருப்பதால் தான் தங்கத்திற்கு இத்தனை முக்கியத்துவம். அன்றைய துருக்கியின் பகுதியான வீடியாவில் குரோசஸ் மன்னரின் காலத்தில், கிறிஸ்து பிறப்பதற்கு 561 ஆண்டுகளுக்கு முதலிலே தங்க நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எல்லா சொத்துக்களையும் விட உலகின் அதிகமாக பரிமாற்றம் செய்யப்படும் பொருளாக தங்கம் மாறிவிட்டது. அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தைக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான வர்த்தகம் தங்கத்துக்காகவும் தங்க விற்பனை அதன் மாற்றத்திற்காகவுமே நடைபெறுகிறது என்பதையும் நாம் பார்க்கக்கூடியது. காரணம், தங்கம் வழங்கும் பாதுகாப்பை எந்த முதலீடும் எச்சூழலிலும் வழங்கவில்லை என்பதை சர்வதேச பொருளாதார உறுப்பினர்களும் அதனை தொடர்ந்து அவதானிப்பவர்களும் கூட அந்த கருத்தை வைக்கின்றார்கள். தங்கத்துக்காக நடைபெறும் இந்த விவகாரத்தில் தங்கம் வழங்கக்கூடிய பாதுகாப்பை உலகில் எந்த முதலீடும் வழங்குவது இல்லை என்பதை அவர்கள் வைப்பதற்கு காரணம், தங்கத்தை நீங்கள் கொண்டு சென்ற உடனே
சந்தையில் ஒரு 5-10 நிமிடத்தின் உங்களுக்கு அது பணமாக கிடைக்கும். நிலபுலன்களோ ஏனைய வாகனங்களோ ஏனைய பொருட்களோ அப்படி அல்ல. தங்கம் உடனடியாக தன் கையில் பணமாக மாறும் உலகின் ஒரு அற்புதமான மஞ்சள் உலோகம் என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்டுகிறோம். இந்த நிலையில் லண்டனில் செயல்படும் உலக தங்கச்சபை, த வேர்ல்டு கோல்ட் கவுன்சில், கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட பட்டியலின்படி உலகில் அதிக தங்கம் வைத்திருக்கும் நாடுகளில் வழக்கம்போல் அமெரிக்கா தன் கையிருப்பில் 8133 டன் அளவிலான தங்க இருப்புகளை வைத்து உலகின் முதலிடத்தில் இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய பெரும் தங்கம் இருப்புத்தான் அதன் நாணயத்திற்கு, குறிப்பாக அமெரிக்காவினுடைய டாலர், சர்வதேச சந்தையில் அதிக நம்பிக்கையை உருவாகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரியும், அமெரிக்கா டாலரின் மதிப்பீடு ஏன், உலகம் முழுவதும் டாலர் வர்த்தகம் ஏன், அமெரிக்காவின் 8133 டன் தங்க கையிருப்புவே இதற்கு மூல காரணம். இந்த பட்டியலில் அடுத்த 7 இடங்களில் ஜெர்மனி 3351 டன்னாகவும், இத்தாலி 2451 டன் இருப்பில் வைத்தும், பிரான்ஸ் 2436 டன் தன் கையிலே இருப்பதாகவும், ரஷ்யா 2033 டன், சீனா 2292 டன் தன் கையின் இருப்பாக வைத்திருக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்து 1040 டன்களை தன் கையில் வைத்திருக்கிறது. ஆக இந்த லிஸ்டில் இந்தியா 880 டன் தங்கத்தோடு உலகின் தன் இருப்பை 8வது இடத்தில் இந்தியா கொண்டுள்ளது. இந்த தங்க இருப்பே இந்தியாவின் அந்நிய செலவாணியை பாதுகாக்க உதவுகிறது. உலக தங்கச்சபையின் தரவுகளின்படி உலகின் மொத்த தங்க தேவையில் இந்தியா 26% பங்கை வகிக்கிறது. திடீரென ஒரு நாட்டின் பொருளாதாரம் பாதிப்படைந்தால் நாம் சொன்ன மாதிரி தங்கத்தை விற்று அந்த நெருக்கடியை சமாளிக்கலாம். இந்திய பிரதமர் சந்திரசேகர் இந்திய பிரதமராக 10-11-1990 முதல் 21/6/1991 வரை, அதாவது 223 நாட்கள் மட்டுமே பதவி வகித்தார். இவரது ஆட்சி காலத்தில் 1991ஆம் ஆண்டு மே மாதம் நாட்டின் அந்நிய செலவாணி நெருக்கடியை சமாளிக்கவும், நெருக்கடிகளுக்கு செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்தவும், இறக்குமதியை நல்ல முறையில் கையாளவும், சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF உடன் கடன் பெறவும், 47 டன் தங்கம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்திடமும், மீதமுள்ள 20 டன் தங்கம் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்திடமும் நாம் அடமானம் வைத்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கப்பட்டதையும் கூட இப்போது உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். இந்திய பிரதமராக நரசிம்மராவ் இருந்தபோது அதே ஆண்டில் 47 டன் தங்கத்தை இங்கிலாந்து வங்கி, ஜப்பான் வங்கியிலும், 20 டன் தங்கத்தை சுவிட்சர்லாந்து யூனியன் வங்கியிலும் இந்தியா அடமானம் வைத்து சரிந்து வரும் இந்திய பொருளாதாரம் திவாலாகாமல் தடுக்கப்பட்டதையும் வரலாற்றின் பின்னணியில் நாம் பார்க்க முடிகிறது. இந்தியாவும் சீனாவும் தான் மிக அதிகமாக ஆபரண தங்கம் பயன்படுத்தும் நாடுகளாக உலகில் இருக்கின்றது. தங்கத்துக்கு உலகின் முக்கிய சந்தையாக விளங்கும் இந்தியாவின் பொருளாதார காரணிகள் மற்றும் முதலீட்டு தேவையால் தங்கம் அதிக அளவில் மக்களால் வாங்கப்படுகிறது. ஏழை எளிய சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் சுலபமான முதலீடாக செய்வதாகவும் அந்தஸ்தை சமூகத்தில் காண்பிப்பதற்காகவும் தங்கம் விளங்குகிறது. அவசர அவசிய ஆபத்து காலங்களில் தங்கம் உடனடியாக மக்களின் பணப்புழக்கத்திற்கு உதவுகிறது. சர்வதேச அளவிலான அரசியல் பொருளாதார மாற்றங்கள், அமெரிக்க டாலரின் மதிப்பு, அமெரிக்காவின் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான கூடுதல் வரி விதிப்புகள், தங்கத்தின் தேவை, தங்கத்தின் உற்பத்தி செய்யும் நாடுகள், தங்கத்தை விநியோகிப்பதில் பாதிப்பு, தங்கத்தின் மீது அதிக முதலீடு, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் போன்ற பல்வேறு காரணிகள்
தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கின்றன. தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்த நிலையிலும் இந்திய குடும்பங்களில் பல்வேறு தலைமுறைகளாக சேகரிக்கப்படும் தங்கம் இதன் மதிப்பு தற்போதைய இருப்பு 34,600 டன்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த தங்க நகைகளின் மதிப்பு 3.8 லட்சம் கோடி டாலராக உள்ளது. அந்த வகையில் தங்கத்தின் விலை உயர்வு குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை உயர்த்தி உள்ளது. யாரிடத்திலெல்லாம் தங்கம் இருக்கிறதோ அந்த குடும்பங்களின் மதிப்பு இன்றைக்கு பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஜூலையில் வெளியிடப்பட்ட உலக கவுன்சில் கோல்ட் கவுன்சில் அறிக்கையில் இந்திய வீடுகளில் தங்க நகைகளின் இருப்பு 25,000 டன்னாக மதிப்பிடப்பட்டது. தற்போது அது 34,600 டன்னாக உயர்ந்திருக்கிறது. உலக அளவில் தங்கம் வாங்கும் 2வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. இந்த அளவிலான தங்கச் சேமிப்பு இந்திய பொருளாதாரத்திற்கு மறைமுக வலிமையளிப்பதோடு சர்வதேச சந்தையில் இந்தியாவின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. இந்தியா ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு முதன்முறையாக $100 பில்லியன் தாண்டியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி தற்போது 8,97,000 கோடி ரூபாய், அதாவது $102.3 பில்லியன் தங்க கையிருப்பு உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலவாணி கையிருப்பில் இது 14.7% சீனாவில் கிடைக்கும் அரிய வகை கனிமங்கள் மீது பீஜிங் கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் சீன பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அறிவித்திருப்பதும் சீனாவோடு புதிய வர்த்தக போட்டியை தொடங்கியுள்ளார். இதனால் கிரிப்டோ கரன்சி சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. சர்வதேச சந்தையில் பிட்காயின் மதிப்பு 8 விழுக்காடு குறைந்துவிட்டது. தங்கத்தின் விலை குறைய வேண்டுமென்றால் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைய வேண்டும். 2022ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இதனால் முதலீட்டாளர்கள் டாலரை தாண்டி வேறு முதலீட்டை தேடுகிறார்கள். உலக நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டிருக்கின்றன. இங்குதான் தங்கத்தின் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. முதலீட்டாளர்கள் தங்களது முதலீட்டை தங்கத்தின் பக்கம் திருப்புகிறார்கள். 20/10/2025 அன்றைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,235 என்ற மைல் கல்லை தாண்டியுள்ளது. இந்திய சந்தை மதிப்பில் 10 கிராம் தங்கத்தின் விலை சுமார் 1,27,842 ரூபாய் ஆகும். நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $20.67 இருந்தது. உண்மையில் இந்த விகிதம் 1834 முதல் 1934 வரை ஒரு நூற்றாண்டு காலமாக பெரும்பாலும் நிலையாக இருந்தது. 8 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற போது தங்கத்தின் விலை $2,700 இருந்தது. ஏற்கனவே சுமார் 50% அது அதிகரித்தது. அவர் மார்ச் மாதத்தில் அமெரிக்காவின் பிற நாடுகளின் இறக்குமதி பொருட்களின் மீதான வரி விதிப்பை தொடர்பான நிச்சயமற்ற தன்மையை அறிவித்த போது ஒரு அவுன்ஸ் $3,000 எட்டியது. அமெரிக்காவில் அரசு ஊழியர்களுக்கு தற்போது ஊதியம் தர முடியாமல் பல துறைகள் மூடிய போதும் பலர் வேலை இழந்தார்கள். இதனால் தங்கத்தின் விலை மேலும் உயர்ந்தது. அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் இது $4,900 எட்டும் என அமெரிக்காவில் இயங்கி வரும் கோல்ட்மேன் சாக்ஸ் என வங்கி மற்றும் நிதி சேவைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது 10 கிராமுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பில் 1.5 லட்சம் அதிகமாகும். 1972ஆம் ஆண்டில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $38 இருந்தது. 1980 ஆண்டில் $850 ஆக உயர்ந்தது. 1999ஆம் ஆண்டு இது $252 குறைந்து 2022இல் ஒரு அவுன்ஸ் தங்கம் $2,000 $1,600 சரிந்தது. எதிர்பாராத நிகழ்வுகளை இது ஏற்படுத்தியது. 2008ஆம் ஆண்டு உலக அளவில் நிதி நெருக்கடியின் போது ஒரு அவுன்ஸ் தங்கம் $1,000 ஆனது. அதேபோல் உலகம் கொரோனா நிறுவின்மையால் கட்டுண்டு போகின்ற காலத்தில் $2,000 உயர்ந்தது. உலகின் தங்கத்தின்
இரண்டாவது பெரிய சில்லறை சந்தையாக இந்தியா உள்ளதால் தங்கத்தின் விலையுடன் ஏனைய பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்து வருகிறது. மஞ்சள் உலோகமான தங்கத்தின் வரலாறு காணாத இந்த விலை உயர்வு அதன் மீதான பொதுமக்களின் தாக்கத்தை குறைக்கவில்லை. மாறாக தங்கம் நம் மக்களின் வாழ்வியலோடு கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்துள்ளது. பொதுமக்கள், முதலீட்டாளர்கள், பொருளாதார வல்லுநர்கள் ஆகியோரிடையே இந்த விலை உயர்வுக்கு யார் காரணம், குறையுமா, எவ்வளவு காலம் இது நீடிக்கும் என்பதே இன்றைய பேச்சு பொருளாக உள்ளது. எனினும் பல வெளிநாட்டு நிபுணர்கள் அடுத்த ஆண்டு தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் $6000 உயரும் என எச்சரிக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அடுத்த நடவடிக்கை தங்கத்தின் விலை ஏறுமுகமா அல்லது இறங்குமுகமா என்பதை தீர்மானிக்கும். ஆனால் உலகின் ஏற்படும் எதிர்பாராத நிகழ்வுகள் எதையும் மாற்றி அமைக்கும் என்பதே இந்த செய்தி சாராம்சத்தின் சுருக்கமாகும்.